மதிப்புக்குரிய மண்டலக்குழு தலைவர் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர்களுக்கும் ரெஜினல் துணை ஆணையர்களுக்கும் மற்றும் ஆளுங்கட்சி தலைவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர் சகோதரி ஜான்சி உமா அவர்களுக்கும் சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் அத்தனை மாமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் மண்டல குழு தலைவர்கள் சார்பாகவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பல மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்ததின் பெயரில் ஆணையர் அவர்களும் மேயர் அவர்களும் இன்று காலையில் இருந்து முதலமைச்சர் அவர்களின் திட்டமான தூய்மை பணியாளருக்கு உணவு வழங்கும் திட்டத்தை அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை முழுமனதோடு கேட்டு இன்று காலையில் இருந்து அந்த ஒப்பந்தக்காரருக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து காலை சிற்றுண்டி வழங்கும் கூடத்திலேயே அவர்களுக்கு உணவு தயாரிக்க உத்தரவளித்து இன்று காலையிலிருந்து சுவையான உணவை வழங்கிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் ஆணையர் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். மேயர்கிட்டே ஆணையர்கிட்டே ஒரு கோரிக்கை சார். நாங்க 2011ஆம் ஆண்டுதான் சென்னை மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட புதிய மண்டலம். இங்கு பிறப்பு சான்றிதழ் சில பிள்ளைகளுக்கு பெயர் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அவர்கள் பதிவு செய்ய வரும்பொழுது 2009க்கு பின்னர் 2009ற்கு முன்னால் பிறந்த குழந்தைகளின் பெயர்களை பதிவு செய்வதில்லை. அது என்னன்னா குழந்தைகளுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது இல்ல விசா எடுத்து வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும்னாலும் பர்த் சர்டிபிகேட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகளா இருக்கு சார். அதுல ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த் அண்ட் டெத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ஷன்ல 15 ஆண்டுகளுக்கு பின்னர் போயிட்டு நீங்க ஒரு நேமை மிஸ் பண்ணிட்டோம், இப்ப அவருக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம்னு சொல்லி சேர்க்கறதுக்கு வழி இல்லை. ஸோ அரசாங்கத்துல எடுத்துட்டு போகணும் சார். கவர்மெண்ட் எழுதுறோம், அது கொள்கை முடிவுதான். எழுதி அனுப்பிச்சுட்டு அதை கொஞ்சம் நீங்க பின்தொடர்ந்தால் அனுமதி வாங்க முடியும் சார். ஏன்னா இது வேற வழியே இல்லை. ஸ்டேட்ல இருந்து யூனியன் கவர்மெண்ட் அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் ஒண்ணுதான் பரிந்துரை பண்ணி சில மாற்றங்கள் கொண்டு வந்துதான் ஆகணும். இது அத்தியாவசிய தேவை. ப்ரொபோசல் 1 வீக்ல கொடுத்துருவோம் சார். நன்றி சார், நன்றி சார். சார் அதே போல நமக்கு நாம திட்டத்துல 30% கட்டினா நம்ம கான்ட்ரிபியூஷன் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் தான் பணி செய்யறோம். 50% நாங்க 147வது வார்டுல மரியாதைக்குரிய சகோதரி ரமணி மாதன் அவர்கள் ஒரு குளம் சீரமைப்பதற்காக நமக்கு நாம திட்டத்தில் 33% வாங்கி கொடுத்தாங்க. இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் 100% கான்ட்ரிபியூஷன் தான் பண்ற மாதிரி ஆர்டர் போட்டுக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், கொடுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி சார், நன்றி சார். சார் அதே போல சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளுக்கு அலுவலக பணியாளர்கள் நம்ம மாநகராட்சி பள்ளிகளுக்கு கொடுக்கிறோம், மாநகராட்சி மூலியமாக கொடுக்கிறோம். ஆனா அதே அரசு நடத்தக்கூடிய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடைய பள்ளிகளுக்கு ஸ்கேவெஞ்சர் கொடுக்கிறோம், ஸ்வீப்பர் கொடுக்கிறோம். அலுவலக பணியாளர்களையும் ஒருத்தர் அங்க இருக்கிற எச்எம் ஏன்னா கவுன்சிலர்ஸ் தான் அங்கே எஸ்எம்சி மெம்பரா இருக்காங்க சார், நியமன கவுன்சிலரா இருக்காங்க. அந்த தலைமை ஆசிரியர்களும் கேட்கிறாங்க. அது வாய்ப்பு இருந்தா பரிசீலனை பண்ணி செக் பண்ணும் சார். மொத்தம் 200 ஸ்கூல்ஸ் மேல இருக்கு சார் சென்னையில, கவர்மெண்ட் ஸ்கூல். சரி, எங்க ஜோனுக்கு மட்டும் கொடுக்கல சார். சொத்து வழியை உயர்த்துறதுக்கு கொடுத்துடலாம் சார். டொனேஷன் கொடுத்தா கொஞ்சம் செக் பண்றது எவ்வளவு காஸ்ட் வரும்னு பாக்கணும் சார். ப்ளீஸ் சார். ஏன்னா ஸ்கேவெஞ்சர் நம்ம தான் கொடுக்குறோம், 2 பேர் 3 பேர் 4 பேர் கொடுக்குறோம், சூப்பரும் கொடுக்குறோம். அந்த அலுவலக பணியாளர் ஒருவரை கொடுத்தால் அந்த பள்ளி அலுவலக பணிக்கு உதவியாக இருக்கும் என்பதால் இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். இந்த சுடுகாடு பிரச்சனை சார், எல்லா கவுன்சிலர்ஸும் வார்டுக்கு ஒரு தடவை கேட்கிறாங்க. எரிப்பதற்கு பெருசா எதுவும் செலவில்லை. இந்த புதைப்பெல்லாம் போகும்போது
10,000 கொடுங்க 20,000 கொடுக்குன்னு சொல்லி 30,000 சொல்லி பேக்கேஜ் சிஸ்டம் போட்டு இது ஏற்கனவே வந்து ஆணையர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று அந்தந்த ஜோனல் ஆபீசருக்கு உட்பட்டு ஆளுங்கட்சி கூட்டத்துல கூட இது குறித்து பேசணும். அவங்கவுங்க ஜோனுக்கு உட்பட்ட பகுதிகள்ல ஜோனல் ஆபீசரோட அலுவலக நம்பரு, அதுக்கப்புறம் இஓட நம்பரு, அந்த ஏஸ்மேட்டோட நம்பர் போட்டீங்கன்னா யாரு அந்த மாதிரி வந்து பே பண்ணிட்டு தான் போகணும்னு தெரிவிக்கிறாங்களோ டைரக்டா அவங்களுக்கு போன் பண்ணி இது மின்சார மயானத்திற்கு நீங்க சொல்லுவது பொருந்தும். இல்ல புதைக்கட்டு கூட நான் அதுக்கு தெரியும். அதுக்கு நம்ம புதைக்கிறதுக்கு பள்ளம் எடுப்பதற்கு அதுக்கு ஆள் நியமனம் இல்லையே நமக்கு. நம்ம ஆள் போட்டிருக்கோம் ஒரு 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 இடத்துக்கு அது ஒரு ஸ்பெசிபிக் பீப்புள் எல்லாரும் பண்ண முடியாது. எல்லாரும் செய்யறாங்க. ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஒருத்தர் இல்லாத இல்ல அவர் சொல்றது அந்த குழி பறிக்கிறதுனா ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி தான் பண்ணுவாங்க. எல்லாரும் செய்யணும். அது நீங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்க கொஞ்சம் டிசைட் பண்ணி கொஞ்சம் கொடுக்கணும் சார். ஏன்னா கிறிஸ்துவ மதப்படி அடக்கம் பண்றவங்களுக்கும் அவங்க புதைக்கத்தான் செய்யறாங்க. இந்து முறைப்படியில கூட பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் எரிப்பாங்க, 70% புதைக்கிறவங்க. அதனால அவங்க நம்ம அன்அபிஷியலா தான் கூட்டிகிட்டு வரோம். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது அந்த நபர்கள் அதிக பணம் வசூலிக்க செய்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். அது கொஞ்சம் நீங்க ரேட் பிக்ஸ் பண்ணி கவுன்சில் தீர்மானம் போட்டு வைக்கலாம் சார். இவ்வளவுதான் பிரைஸ்ன்னு சொல்லி ஒரு சார் இதை நீங்க பண்ணணும்னா இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா நகராட்சி மாநகராட்சிக்கு இது உதாரணமாக பொருந்தும் சார். ஒரு அப்பர் லிமிட் பிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நன்றி சார், நன்றி சார். நெக்ஸ்ட் மந்த் கவுன்சிலுக்கு கொண்டு வரும். அதே போல நான் ஒரு சப்ஜெக்ட் இங்க பேசணும்னு வச்சுதான், ஆனா மேஜர் பொருள்ல பொருள் 111 வந்துடுச்சு சார். இந்த பூங்கா பராமரிப்பு அது என்னுடைய கோரிக்கை ஒண்ணு. அடுத்து இப்ப வச்சுட்டீங்க, அதுல ஒண்ணும் இல்ல. அடுத்து நம்ம சுமார் 1000 பூங்காக்கள் சென்னை மாநகராட்சியில் மட்டுமே இருக்கு. கொரோனா காலத்துல 2021, 22 பாத்தீங்களா, தன் உயிரையே பொருட்படுத்தாம இந்த என்யூஎல்எம் ஸ்டாப் எல்லாம் வந்து பாத்தீங்களா, அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது, அம்மா அப்பா கிட்ட பேச முடியாது, பிள்ளைகளை கூட தொட்டு பேச முடியாத காலத்தில் உணவுகளும் காய்கறிகளும் மருந்துகளும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அந்த என்யூஎல்எம் ஸ்டாப்புக்கு உண்டு. அது போன்ற என்யூஎல்எம் ஸ்டாப்புகளையே இந்த ஒப்பந்தக்காரர் அடிப்படையில், ஏன்னா கமிஷன் நல்ல சரியான ஆர்டர் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த கான்ட்ராக்டருங்க வந்து ஏமாத்தவே முடியாத சூழ்நிலைக்கு நீங்க சிந்தித்து நீங்க போட்டுக்கிற உத்தரவு, அந்த கண்டிஷன்ஸ் வந்து பாராட்டுதலுக்குரியது. இந்த ஆண்டு இல்லாம அடுத்த ஆண்டு நம்மளே வந்து கார்பரேஷன் மூலியமா என்யூஎல்எம் ஸ்டாப் ஒரு 1000 பூங்கா நம்ம சென்னை மாநகராட்சியில் மட்டும் இருக்கு. பூங்காவுக்கு 2 பேர் 3 பேர்லாம் இருக்கு ஒர்க்காடுல. ஏன் அதை நம்மளே போட்டோம்னா ஒரு 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இது கோரிக்கை தான் சார், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இப்ப இந்த கவுன்சில் வந்து சார் அவங்க நம்ம டெண்டர் கண்டிஷன் என்ன போட்டிருந்தோம்னு சொன்னா சேலரி பிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். கொடுத்த சேலரி வந்து ஒர்க்கர் அக்கௌண்ட்ல ரெமிட்டன்ஸ் கொடுத்து, ஆமாங்க சார், ரெமிட்டன்ஸ் ப்ரூஃப் கொடுத்தாதான் நான் பேமெண்ட் கொடுக்க முடியும். ஆமாங்க சார், ரைட்டா புடிச்சிட்டோம். ஆனா பேமெண்ட் சரியா போகல, ஒர்க்கர்ஸ்க்கு பணம் வரலன்னு தெரிஞ்சிருக்கு, வந்த பணமும் அரைகுறையா வந்திருக்குன்றதான் இஷ்யூ. அதனால இப்போ ஸ்கோப் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு மொத்தமா அதை கேன்சல் பண்றோம். நம்ம என்எம்ஆர் மூலமா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அந்த பார்க்ல. மிக்க மகிழ்ச்சி சார், என்னமா மிக்க மகிழ்ச்சி. எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இது ஒரு 2000 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார். சார் நான் மேடம் ஆர்டர் வாங்கிட்டு சேலரி போட்டு கொடுத்துறோம். அந்த கேட்டகரி வைஸ் ஜனவரில இருந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். பட் ஆனா வேலை வாங்கிடணும் சார், ஆட்கள் மட்டும் போடாம வேலையை செய்யும். கவுன்சிலருக்கு நம்மள இருக்கிற வார்டுகளை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல சார். இனி நம்ம அவங்க கேள்வி கேட்கலாம். அடுத்த ஒரு கோரிக்கை சார், நம்ம மாநகராட்சியுடைய அதிகாரிகளுக்காக நீங்க பேசுறேன் சார். அவையின் மரபை முன்னிட்டு அதை காப்பாற்றுவதற்காக யாரோட பெயரையும் நான் குறிப்பிடாம சொல்றேன். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, தொலைக்காட்சி சகோதரர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய குறைகளை தமிழக முதல்வர் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அதை சரி செய்யணும்ன்றாங்க. இந்த மாநில அரசு நடைபெறுவதற்கு 3வது கண்ணாக தெரிந்து கொள்வதற்கு பத்திரிகைக்காரர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன். சில பத்திரிகைகள் நம்ம அதிகாரிகளை, ஏன்னா தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அதிகாரிகள் மீது அவர்கள் ஏதாவது சட்டத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா, செய்யவில்லை என்றால் உடனே அந்த அதிகாரிகளை போட்டோ போட்டு பத்திரிகையில போடுறாங்க. இவர் இதை ஊழல் செய்யறாரு,
இந்த பணி சரியாக செய்யவில்லை. உண்மையிலே நம்ம அதிகாரிகளுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர், அந்த பிள்ளைகள், அவருடைய மகன்கள், மகள்கள், தன் அப்பாவுடைய பேரு இந்த பத்திரிகையில வந்துருச்சு, அவர் தப்பு செய்தாரா இல்லையா என்பது அவரை அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறது. இந்த நம்ம அதிகாரிகள் பயப்படுறாங்க. இத ஆணையர் அவர்கள் தான் கவனம் செலுத்தணும். ஒரு பத்திரிகையாளர் ஒரு எங்களுடைய அதிகாரியின் மேல போட்டோ போட்டார், சனி அந்த பணி சரியாக செய்யவில்லைன்னு. கூட என் போட்டோவும் போட்டிருக்கிறார். உங்க போட்டோ போடுறார். உடனே அது சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தக்காரர் போய் புகாரும் கொடுத்துட்டார், இந்த பணி இங்க சரியா செய்யப்படவில்லைன்னு. உடனே அந்த ஒப்பந்தக்காரர் போய் அவரை போய் பார்க்கிறார். அவரை போய் பார்த்ததும் அதே நபர் திரும்பி ஒரு கடிதம் கொடுக்கிறார். என்னிடம் உதவி பொறியாளர் வந்தார், அந்த பணியை நேரடியாக ஆய்வு செய்ய காண்பித்தார், பணி சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் தொகை வழங்கலாம். அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில PhD படிச்சாரா, IIT படிச்சாரா, இல்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சாரா, இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாரா? நான் ஆணையர் அவர்களே பணியோடு கேட்டுக்கொள்வது, யாராவது இந்த மாதிரி பத்திரிகையில பெயர் போட்டு நம்ம அதிகாரிகள் மீது புகார் கொடுத்தாலும், இல்ல மாமன்ற உறுப்பினர்களே அதை நாங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்க நாங்க சந்திச்சுக்கிறோம், டெபர்மேஷன் சூட் போட்டு அவங்க கேட்டுக்கிறோம். ஆனா அதிகாரிகள் அச்சுறுத்தலோடு இருக்கிறாங்க. இந்த பத்திரிகையில வந்த இந்த விளம்பரத்தை பார்த்து, இந்த அறிவிப்பை பார்த்து ஆணையர் அவர்கள் நம்ம மீது நடவடிக்கை எடுத்துருவாங்களோ, இல்ல டிரான்ஸ்பர் போட்டுருவாங்களோ, இல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ ஒரு பயம் இருக்கு. இது 15 மண்டலத்திலும் இருக்கு. ஆணையர் அவர்கள் அது போன்ற சின்ன சின்ன பத்திரிகையில இருந்து இந்த மாதிரி புகார்கள் வந்தா நீங்க தயவு செய்து நடவடிக்கை எடுக்காதீங்க, ஆய்வு செய்யுங்க. இல்ல சொல்லி முடிச்சிருக்கேன். நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க தெரிவிக்கிறத போல பத்திரிகையில இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆணையர் அவர்கள் இதுவா சொன்னாங்க, என்ன கூட போடுறாங்க அப்படின்ற மாதிரி. சோ இங்க இருக்க எல்லாரையுமே விமர்சனம் செய்வாங்க. இப்போ அரசியல் ரீதியா எல்லாம் டெய்லி போடுறாங்க நியூஸ்ல. அப்படி இருக்கிறது இது வேற, ஆணையர் அவர்கள் சொல்றது வேற, நீங்க தெரிவிக்கிறது வேற. என்னதான் பத்திரிகையில நியூஸ் போட்டோ அதிகாரியோட ஏஇஓ ஏஸ்கோரோ யாரோட போட்டோ விமர்சனம் வந்தாலும் ஆணையர் அவர்கள் விரிவா ஆர்டிசி மூலமாவோ இல்ல நேரடியாவே அந்த நபரை கூப்பிட்டு எதனால இந்த மாதிரி வந்தது, ஒர்க் என்ன போகுது, வேலை நிஜமாவே பெண்டிங்ல இருக்கா, இல்ல அவர் மேல குற்றச்சாட்டு வச்சது உண்மைதானா இல்லையா அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆணையரா இருக்கும்போது சென்னை மாநகராட்சி முழுவதுமாவே அவர் பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது விசாரிக்காம நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படாது. நீங்க சொல்றா போல ஒரு செய்தித்தாள்ல வருது அப்படின்றதுக்காக அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி மீறி சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அது அவரோட டிசிஷன், அவருக்கு அதுக்கான எல்லா இதுவும் இருக்கு. ஆய்வு செய்துட்டு தான் அதுக்கப்புறம் அதை பண்றாங்க. உங்களை பத்தி போடுறாங்கன்னா பெரிய பத்திரிகைகள், நான் சொல்றது சின்ன சின்ன பத்திரிகைகள் த்ரெட்டன் பண்றாங்க சார். அந்த மாதிரி கேஸ் பொறுத்த வரைக்கும் மேம் சொன்ன மாதிரிதான் சார், நம்ம கிட்ட அந்த மாதிரி வந்தா எனக்கு வேற வாட்ஸ்அப்ல வரும். அந்த வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா மட்டும் தான் நம்ம அது மாதிரி இருந்தா மட்டும் நடவடிக்கை எடுங்க. நம்ம அதிகாரிகளுக்கு நம்ம தான் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் பதிவு செய்கிறேன். மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களே, அடுத்து நீண்ட நாளா நாங்க கேட்டுக்கிட்டு இருந்ததுதான், அது மேயர் அவர்கள் தான் இதுக்கு முடிவு சொல்லணும். அலுவல் ஆய்வுக்குழு அமைக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். துணை மேயர் அவர்கள் இன்னும் முடிக்கல. இல்ல முடிச்சிட்டேன். அது ஆளுநர் தலைவர் என்னால எழுதி வாங்கிட்டு தான் இந்த நேரத்தை கொடுத்திருக்காரு. அலுவல் ஆய்வுக்குழு நீண்ட நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோமா, இன்னும் 14 மாதங்கள் தான் இருக்கு. ஆளுநர் தலைவர் அனுமதியோடு தான் இதை நான் பலரோட கேட்டோம். இதை நீங்க தான் நியமிக்கணும். ஏன் அந்த அலுவல் ஆய்வுக்குழு வைக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. சட்டத்துல இடம் இருக்கு. இங்க மேயராக இருந்த மா சுப்பிரமணியம் இருந்தப்போ அது இருந்தது. முதல்வரே இங்க மேயராக இருந்த மொழி இருந்தது. அசம்பிளியில அது அவங்க ஷெட்யூல் முடிவு பண்ணுவோம். இங்க நம்ம என்ன பர்பஸ் சார் நமக்கு இருக்கு சார். அலுவல் ஆய்வுக்குழுன்னு சொல்லி இருந்திருக்கு. ஆளுங்கட்சி தலைவரே அது தற்போதைய யூஎன்பி ஆக்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லி கவுன்சில் செக்ரட்டரி சொல்லிட்டாரு. அது ஏதாவது திரும்பியாவது கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் வாங்க சார். நிலைக்குழு மாதிரி முக்கியமான குழு சார். அது குறித்து 2-3 முறை மன்றத்திலும் பேசிருக்கீங்க, தனிப்பட்ட முறையில என்கிட்டயும் தெரிவித்திருக்கீங்க.
இதுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்றது நானும் ஒவ்வொரு முறை இல்ல, ஏற்கனவே இருந்த நடைமுறைகளை தான் கேட்கிறோம் நாங்க. வந்து இந்த இப்ப வந்து மாறி இருக்கு. இந்த ஆக்ட் படிதான் இப்ப எல்லாமே நடைபெறுது. நீங்க கோரிக்கையா கேட்டுக்கொள்ள கோரிக்கை தான் வைக்க, நம்ம அனுமதி வாங்கி இதை வைங்க. நீங்க இதை அனுமதி வாங்குங்க, அரசு நிராகரிச்சுன்னா விட்டுருங்க. அரசுக்கு கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல கடந்த முறை வந்து நீங்க பாப்காட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க சார். இப்போ ஏரியா சபைகள் கூட்டுறோம் சார், எல்லா அசோசியேஷன்லயும் சிசிடிவி கேமரா கேக்குறாங்க சார். எம்எல்ஏ பண்ணல சிசிடிவி கேமரா வந்து அலோவ் பண்றோம். நமக்கு நம்ம திட்டத்துல கூட அலோவ் பண்றோம். நம்ம கார்பரேஷன் பண்ணல ஏதாவது சிசிடிவி கேமரா? மன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில இருந்து சிசிடிவி கேமராவும் பொருத்தப்படலாம். நன்றிம்மா, நன்றிம்மா. உடனே நான் ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஜூன் 7 91 டிவிஷன்மா. நான் கழக அந்த ஏரியாவுடைய கட்சியோட பகுதி செயலாளராக பணிபுரிந்தவர். இப்போ வந்து நான் தேர்தல் பணி சம்பந்தமா அந்த பக்கம் போகும்போது அங்க வந்து நம்ம கல்விக்குழு தலைவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அங்க ஒரு 2வது பிளாக்னு ஒரு பிளாக், அந்த பிளாக்ல நம்ம மாநகராட்சி பள்ளி இருக்கு. பக்கத்துல ஒரு 10 கிரவுண்ட், அது பிளே கிரவுண்டாலாம் இல்ல, வேஸ்ட் இடமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க மரியாதைக்குரிய 91வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மாலினி அக்கா அவருடைய கோரிக்கை என்னன்னா, அந்த இடத்துல வந்து உமன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு வளாகம் கட்டித்தர இயலுமா என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை சுமார் மகளிர் குழு மட்டுமே அங்க 160 மகளிர் குழு இருக்கு சார். ஜூன் 7ல அந்த இடத்த வந்து ஆணையரோ மேயரோ நிலைக்குழு தலைவரிடமும் கூட கடந்த வாரம் சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லுங்க. நம்முடைய மண்டல குழு தலைவர் அன்பு சகோதரர் நலம்பூர் ராஜன் அவர்கள் எழுந்து சொல்லுங்கன்னு சொல்லப்படுறாரு. இருந்தாலும் அது நம்முடைய வழக்கத்துக்குரிய மேயரும் மதத்துக்குரிய ஆணையரும் துணை மேயர் தான் அந்த அறிவிக்க வேண்டும். அது நீண்ட காலமா கேட்கிறாரு. அந்த சும்மா தான் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று எங்கள் சார்பும் நிலைக்குழு சார்பும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. அதே மாதிரி நம்ம மெட்ரோ வாட்டர் அவ்வளவுதான் முடிச்சுட்டேன். மெட்ரோ வாட்டர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆணையர் மேயர் வாயிலாக எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் தெரிவிப்பது என்னன்னா, மெட்ரோ வாட்டர் லேண்ட் வேஸ்டா நிறைய லேண்ட் வச்சிருக்காங்க. ஜூன் 11ல 13 டிவிஷன்ல சார். அது நகராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் ஊராட்சியாகவும் இருந்து ஒப்படைக்கப்பட்டது. முறையா இன்னும் நம்ம ஒப்படைக்கல. இன்னும் வில்லுவாக்கம் பஞ்சாயத்து யூனியன் கமிஷனர் பேர்ல தான் இருக்கு, வலசரவாக்கம் கமிஷனர் பேர்ல இருக்கு, மதுரவாயல் கமிஷனர் பேர்ல தான் இருக்கு. இப்ப அது அப்படியே நம்ம கமிஷனர் பேர்ல இருக்கு. அந்த லேண்ட் பயன்படுத்த முடியாத, அவங்களுக்கு யூஸ் கிடையாது, பயனே இல்லை. ஆனா நம்ம வந்து அரசு கட்டிடம் கட்டுறதுக்கு இடங்கள் இல்லை. அதனால வந்து நாங்க குறிப்பு எடுத்து வார்டுகள் மூலியமாக எந்தெந்த இடங்களும் சொல்லி அடையாளம் காட்டுறோம் சார். அந்த பயன்படாத இடங்களை மாநகராட்சிக்கு அவங்க ஒப்படைக்கவே தெரியாது. கமிஷனர் நினைச்சு வந்து உங்க மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து நீங்க எந்தெந்த ஏரியால மெட்ரோ துறை சார்ந்த இடம் இருக்குன்னு தெரிவித்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் பிளான் இருக்கா இல்லையான்னு தெரிவிப்பாங்க. சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா மாநகராட்சி என்ஓசி வாங்கி நம்ம ஆக்சுவலா அவங்க என்ஓசி தேவையில்லாம லேண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கவே இல்லை. அதான் சார், அதான் கேட்கணும் சார். பஞ்சாயத்து யூனியன் கமிஷனர் நிறைய கார்பரேஷன் கமிஷன் நம்ம ஆமா சார். ஆனா அவங்களுக்கு போச்சான்னு தெரியல. அவங்களுக்கு போகல சார், எனக்கு தெரியும் சார். அவங்களுக்கு போலாம் நம்ம எடுத்துக்கலாம் சார், வாங்கிக்கலாம். அவனே இருக்கு சொல்லிடுறேன் சார். அந்த இதுல யார் லேண்டு எந்தெந்த எல்லா லேண்டும் தருவீங்க சார். பொது நலனுக்காக, சுயநலத்துக்காக இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நன்றி சார். என்னுடைய கோரிக்கையை ஏற்று உடனுக்குடன் அனுமதியும் அங்கீகாரத்தையும் கொடுத்த மேயர், துணை மேயர், ஆணையர் அவர்களுக்கும் என்ன குறித்த நேரத்தில் பேசி முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட ஆளுங்கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.